வணக்கம் மக்களே, வெல்கம் டு சௌமியா டிஎன்பிஎஸ்சி 30 டேஸ் ஆஃப் டே 18க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஜாகிரஃபி ரிலேட்டடாக கேட்ட ஒரு கொஸ்டின். மண் பற்றிய கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க சாயில் ரிலேட்டடாக கேட்ட ஒரு கொஸ்டின். 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது நம்மளுக்கு கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, வட இந்திய சமவெளியின் மண் பெரும்பாலும் இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த்தன் பிளெயின்ஸில் ஹிமாலயன் ரிவரால் சாயில் எல்லாம் டெபாசிட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, கருப்பு மண் என்று பிரபலமாக அறியப்படும் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிளாக் சாயிலில் இரும்பு ஆக்சைடு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இரும்பு ஆக்சைடு அதில் அதிகமாக இருக்காது. என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளாக் சாயிலில் மெக்னீஷியம், கால்சியம் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அலுமினியம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய கருப்பு மண் அப்படிங்கிறதுல இருக்கும். கருப்பு மண்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தீப்பாறைகள் இருக்கு இல்லையா, அது சிதைவடைவதனால உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருப்பு மண் அப்படிங்கிறதுல எது அதிகமாக விளைவிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான காப்ஸ், பருத்தி அப்படிங்கிறது அதிகமாக விளைவிப்பாங்க. இதுக்கு அனதர் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளாக் சாயிலுக்கு ரீகர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீகர் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல பிளாக் சாயிலில் என்ன இருக்காது, இரும்பு ஆக்சைடுங்கிறது இருக்காது. இதுதான் ராங்கானது. ஆனால் நம்மளுக்கு மெக்னீஷியம், கால்சியம், அலுமினியம் இருக்கும். ஓகேயா? ஸோ அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தக்கான பீடபூமியிலிருந்து உருவாகும் மண் வளமான மற்றும் அதிக ஈரப்பதத்தை தாங்கும் திறனுடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தக்கான பீடபூமியில் இருந்து வரக்கூடிய அந்த சாயில் நல்லா வளமானதாக இருக்குமா, அதிக அளவில் அந்த மாய்ச்சர் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் கெப்பாசிட்டியும் அதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் 1ம் 3யும் மட்டும்தான் கரெக்டு. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் வீடியோவுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.